அண்ணே இந்த நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நைட்டு சோறை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் குடித்தா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அது வந்து ஒரு மாதிரி புளிச்ச சுவையோட நல்ல ருசியாக இருக்குது. நானும் குடிச்சிருக்கேன். அது வந்து உடலுக்கு நல்லதா, எப்படி அதை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, அதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கா இல்லையா, இல்லை சும்மா யாரும் அள்ளி விட்ட பொருளையா? அதாவது எங்கள் முன்னோர்கள் பார்த்தோம்னா அப்பா சித்தப்பா அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா காலையில் வியாபாரம் போக முட்டி காலையில் நீஸ் தண்ணியில் புளிச்ச தண்ணியில் முத நாற்று சோறு பொங்கி அதை நைட்டு படுக்கும்போது தண்ணி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடித்தா நீர் கெடுப்பு வராது. ஏன்னா பயோ ப்ரோட்டீன் என்னமோ சொல்கிறாங்க அது இருக்குன்னு. அது என்ன நம்ம தெரியும், நம்ம டாக்டர் கிடையாது, சாதாரண ஒரு ஆள் தான். அந்த நீஸ் தண்ணி என்ன செய்யணும்னா ராக்காலம் ஃபுல்லாக ஊற வச்சு அந்த சோத்தில் இருக்க எசன்ஸ் போல் அது இறங்கி ஜில்லுன்னு இருக்கும். குடிக்கும்போது உடம்பும் ஜில்லுன்னு ஆயிரும், நாவறட்சி வராது. அதில் அந்த ஏதோ ப்ரோட்டீன் பயோ ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. அதில் வெங்காயம் மோரும் போட்டு அரைச்சி உள்ள ஊற்றி குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணு குளிர்ச்சி, உடல் சூட்டை தணிக்கும். நம்ம உடல் சூட்டை தணிக்கும். அடுத்து இன்னொன்று இருக்குது, வெயில் அகோரமான காலத்தில் என்ன செய்யணும்னா புதினா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அனுபவ சாட்சி உங்களை பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். புதினா இலையை ஒரு 10 ரூபாய்க்கு விலை கொடுப்பாங்க நம்ம காய்கறி கடையில் கேட்டால். அந்த புதினா இலையை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்டையும் எல்லாம் பொடுசாக வெட்டி மிக்சி சாரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி அதில் என்ன செய்யணும்னா நல்லா வடிகட்டி அதில் 2 டம்ளர் ஊற்றி 1 சொம்பு தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி ஒரு நன்னாரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா நீர் கடுப்பு வராது. இது அனுபவமான ஒரு சாட்சி, அனுபவபூர்வமாக நான் அனுபவப்பட்டது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கட்டுறது கைமண் அளவு, கல்லாத உலகளவு. நான் கற்றுக்கொண்டது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி இளநீர் ஜூஸ் குடித்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா இளநியை தண்ணியை எடுத்துகிட்டு அந்த வழக்குச்சிலையும் போட்டு மிக்சியில் போட்டு மையை அரைச்சி நாட்டு சக்கரையோ ஒரு தேனோ நன்னாரியோ ஊற்றி ஒரு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதெல்லாம் போடலாம் போட்டு லேசாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அதுவும் தாகத்தை தீர்க்கும், வயிற்று புண்ணு ஆற்றும், உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும். அதனால் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதானே. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பஜாரில் வேலைக்கு போகிறவங்க இல்லை சிட்டியில் உள்ளவங்க செய்வாங்க, சாப்பிடுவாங்க, துட்டு நிறையா இருக்கவங்க செலவழிப்பாங்க. இப்போ அன்றாட வேலை பார்க்குற என்ன சொல்கிறது, கொத்தாள் சிற்றாள் வேலைக்கு போகிறவங்க இல்லை இந்த தினக்கூலிக்கு வேலைக்கு தீப்டியாஸுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் எங்கே போய் என்ன செய்ய முடியும்? இருக்குல்ல ஏழைகளின், அதாவது என்ன சொல்லனா ஏழைகளுக்கு தான் கடவுள் வந்து வெந்தயத்தை வச்சுக்கார், சீரகம் வச்சுக்கார். சீரகம் சீர் வந்து அகம் என்பது அது பேர் சீராதான், சீரகம். இந்த அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் சொல்ல மாதிரி சீரகம் என்றால் சரீரத்தை சீர் செய்யும், அதான் சீரகம். அகத்தை சரி செய்ய போகிற சீரகம். ஒரு 50 சீரகத்தை எடுத்து நீங்க என்ன செய்யணும், தண்ணியில ராக்காலத்துல ஊற போட்டு கொதிக்க வச்சு அதுல 2 லிட்டர் தண்ணியை ஒரு 1 லிட்டர் தண்ணி வத்த வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணியை காலையில எடுத்து குடிச்சிட்டு 1 லிட்டர் தண்ணி கொஞ்சம் குடிக்க 2 கொஞ்சமா குடிச்சு மட்டும் முழுங்கிட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும், சரீரத்தை சுத்திகரிக்கும். சரி ரொம்ப நல்லது, சீரகம் நல்லது செய்யும். அப்புறம் வெந்தயத்தை நைட் ராக்காலத்தை கொஞ்சம் ஊற போட்டு காலையில எடுத்து வெளியே தின்னீங்கன்னா கெட்ட கொழுப்பை கரைக்கும், உடம்பும் முகமும் சைனிங்கா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கும். வெயில் காலத்துல நேரத்துல எப்பவும் சாப்பிடலாம், சுகர்லும் சாப்பிடலாம், சாப்பிடலாமா? ஆமா, உடல் ரொம்ப குளிர்ச்சி அடையும்ல. வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க. இது இல்லை, இப்போ வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தொடர்ந்து தும்மல் வைக்கலுமா வருதே, அதனால எதுவும் பாதிப்பு வருமா? அதாவது சைனஸ் அந்த பிடிக்காது பார்த்தீங்களா, உடம்புக்கு ஒத்துக்கிடாதுல, கூலிங் ஒரு ஆளுக்கு ஒத்துக்கிடாது, அவங்க செய்யக்கூடாது. அவங்க பேருக்கு ஒரு 10 கிராம் 5 கிராம் பேருக்கு 2 வெந்தயத்தை நைட் சும்மா ஜஸ்ட் ட்ரையல் பார்க்கணும். எல்லாமே வந்து எடுத்த உடனே ஃபுல்லாக மட்டும் தான் செய்யணும். செட் ஆகாமல் உள்ள நுழைச்சி அதை பிடிக்காம செஞ்சால் ஓவாம ஆயிரும், ஒத்துக்கிடாது. இல்லை ஓமா ஆகாது. அது நம்ம மைண்டை வந்து இது பண்ணணும், டியூன் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சேராது எதுவுமே வந்து கடவுள் படைச்ச உடம்பு தான் இது. அப்படிங்கும்போது எல்லாமே வந்து நமக்காக படைக்கப்பட்டது, எல்லாமே நம்ம உடலுக்கு சேரும். இது எல்லாமே வந்து இது எனக்கு சேராது இல்லை அதேதான். அதுதான் வந்து எல்லாருமே வந்து நமக்கு சேராதுன்னு சொல்லி நம்மளே நம்ம மனசை வந்து மாற்றிடுறோம். அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே ஒன்று ஜஸ்ட்டு தூசிக்குள்ளே போனால் நமக்கு தும்மல் வந்துடுமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு நினைக்கிறதுனால அதுவே வந்து நமக்கு ஜஸ்ட்டு தூசியை லைட்டாக பார்த்த உடனே நமக்கு தும்மலாக வந்துடுது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வெந்தயம் சேராது அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்குன்னு நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சோண்டி. இப்போ எல்லோரும் 5 கிராம் 10 கிராம் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 கிராம் சாப்பிடுங்க. ஒரு வாரத்துக்கு 1 கிராம் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சாப்பிட்லாம். அதிகமாகலாம் சாப்பிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்லது தானே. நல்ல பொருட்களை வந்து நம்ம உடலுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம உடலுக்கு சேராது வைக்காதுன்னு சொல்லி அதை வந்து தவிர்த்தோம் அப்படின்னா எல்லாமே எடுத்துக்கணும். மண்ணில் இருந்து விளையுது எல்லாமே, கடவுளுக்கு மண்ணில் தான் எல்லா சத்தையும் வச்சிருக்காரு. மண்ணால் தான் மனிதனை படைத்தாரு. அதனால் மண்ணில் தான் எல்லா சத்தும் இருக்குது நமக்கு. மண்ணில தான் தங்கம் வருது, மண்ணில இருந்து தான் வெள்ளி வருது, மண்ணில இருந்து தான் எல்லாமே மண்ணில இருந்து தான். அந்த வேப்பலை வெயில் காலத்துல அதே மாதிரி அதை நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம், அது கொஞ்சம் கூலிங் உடம்புக்கு. அந்த வேப்பலையை அதே மாதிரி மாசத்துல ஒரு நாள் அரைச்சி குடிச்சிட்டோம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
அதனால எல்லாமே அளவா இருந்தா நலமா இருக்கும். நலமா இருக்கும். வேற எதுவும் கேள்வி இருக்கா தலைவர்? சொல்லுங்க தலைவர். அவ்வளோதான் வாத்தியார். சரி சரி ரைட்டு. நல்ல அறிவுரை. வணக்கம். இதை கடைபிடிங்க, உடம்பு நல்லா பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யணும். பார்த்தா அந்த காலத்துல 120 வந்திருக்காங்க. இப்போ உள்ள காலத்துல சின்ன பையனுக்கு சுகர், பிரஷர், என்னென்ன நோய் வந்து சீக்கிரம் ஹார்ட் அட்டாக், திடீர் டாக்டர் வந்து செத்து போயிருந்தாங்க. அதனால உடம்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடம்புக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாக்கணும். நேரமும் காலமும் போனா வராது. அதே மாதிரி உடலை வீணாயிடுச்சுன்னா காலம் போனா பொன் போன்றா வாங்கிடலாம், காலம் போனா காலம் வராது. அதேதான். ஆமாம். நம்ம இந்த மாதிரி உடலை பேணுறது வந்து என்னோட கடமை. என்ன அதேதான் உடலை. இல்லை அவ்வளோதான் வாத்தியாரே. சரி ரைட்டு. வாஸ்து. வணக்கம் யூடியூப் நேயர்களே. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரைட்டு. வாழ்த்துக்கள்.